வீட்டில் சப்பாத்தி மீந்து போனால் 3 முட்டை இருந்தால் போதுங்க. சூப்பரான டேஸ்ட்டில் கொத்து சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பு மேலே கடாய் வச்சுக்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய், 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம், 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகட்டும். 1 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க. உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டைக்கு தக்காளி வெங்காயத்துக்கு வரைக்கும் உப்பு போட்டுக்கலாம். சப்பாத்தியில் உப்பு இருக்கும். இப்போ சப்பாத்தியை இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சூப்பரான டேஸ்ட்டில் கொத்து சப்பாத்தி ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இறக்குனா சூப்பரான டேஸ்ட்டில் கொத்து சப்பாத்தி ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.